வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று எத்தகையான நற்பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் தரவிருக்கிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமருகின்ற காலம் என்பது சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக, அதாவது நீங்கள் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலாக இருந்தால் பெருசாக பாதகமெல்லாம் கிடையாது. புதுசாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடாது. வியாபாரமும் இந்த நிலையில்தான் இருக்கும். யாரிடமாவது பணம் கொடுப்பது பெறுவது, பொருட்களை கொடுப்பது பெறுவது, கடனாக கொடுத்து பெறுவதோ இல்லை உங்களுடைய செய்யும் தொழிலுக்காக முதலீடாக யாரிடமாவது கொடுப்பதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இன்னும் விரிவாக சொல்லணும் இதை. ஆனால் விரிவாக சொல்வதை கேட்க நேரம் இருக்காது. அதனால்தான் கொடுக்கல் வாங்கலன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துக்கணும். அதே போல் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக ஊர் பிரயாணம், ஏற்கனவே நீங்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை எதுவும் கிடையாது. புதுசாக திடீர்னு ஏதாவது வாங்கவோ விற்கவோ இல்லை யாரையாவது பார்க்கவோ தொழிலுக்காகவோ குடும்பத்திற்காகவோ நல்ல சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு இந்த நாட்களில் பிரயாணம் செய்யக்கூடாது. நீங்கள் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. இதை தவிர்த்து செய்யும் தொழிலிலும் குடும்பத்திலும் இந்த நேரத்தில் தான் எதையாச்சும் பேசி உங்களை மன கஷ்டப்படுத்துவாங்க. இந்த நாட்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 3:48 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 12/4/2026 பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:52 கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். முதலில் குரு பகவான் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஜென்ம ராசி என்பது மிகவும் கடுமையும் கொடுமையும் கஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம்தான். ஆனால் குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பதினால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். அவர் பயிற்சி பெற்று அமருவது பெரும் பாதகம். வக்ரம் என்பது நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும். வக்ர நிவர்த்தி என்பது அருகிலே இருப்பதினால் அதிர்ஷ்ட காலங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணரலாம். ராசிக்கு 3இல் கேது பகவான். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் என்னென்னமோ குழப்பங்களையும் மன கஷ்டங்களையும் கொடுக்கும்போது இது எல்லாம் என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்கின்ற சிந்தனைகளை உங்களுக்கு மற்ற கிரகங்கள் கொடுத்து கொண்டு இருக்கும்போது கேது பகவான் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, உனக்கும் நல்ல நேரம் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தும் வகையில் தெய்வ கிரகம், சாமி கிரகம் கேது பகவான் 3ஆம் இடத்தில் தைரியத்தை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியில் கும்பராசியில் செவ்வாய், புதன்,
ராகு. உறவுகளால் சில சிக்கல்களை சந்தித்து அவர்களால் சில நேரங்களில் மன கஷ்டங்களை அனுபவிக்க நேரம். காரணம் செவ்வாய் 9ல் இருப்பதில். கூடவே உங்கள் ராசி அதிபதியும் மிதுன ராசியினுடைய அதிபதி யார்? புதன் பகவான். அவரும் செவ்வாயுடன் இணைந்திருப்பதனால் வாய் தகராறு, குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி ஏதாவது ஒரு வழியில் வரும். பொறுமையாக இருக்கணும். சூரியன், சுக்கிரன், சனி 3 கிரகங்களும் இணைந்து ராசிக்கு 10. சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் தொழிலை எப்படி செய்வது, எந்த நிலையில் இதை விரிவுபடுத்துவது, வெற்றிகளை காண்பது, வருமானங்களை பெறுவது என்பதை உங்களுக்கு வழிகளை காட்டுவார். கொடுத்துருவார்னு சொல்ல முடியாது, வழிகளை காட்டுவார். திடீர் தனலாபங்கள் செய்யும் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கல் வாங்கினீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமருவதால் இது நடக்கும். ஒரு சிலருக்கு பெரிய அளவில் லாபங்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவில் லாபம் இருக்குன்னு சொல்லிடணும் முதல்லையே. ஆனால் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும்போது உடனே சொல்ல முடியாது. அவர் 2ஆம் இடத்தில் இருந்தால் நினைத்ததை விட அதிகப்படியான லாபங்களை பெறக்கூடிய மாதம் சொல்லிடலாம். அவர் தான் ஜென்ம ராசியில் இருக்காரு. பணம் வருவதும் அந்த பணத்தை பெறுவதற்கு முக்கிய கிரகமான குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது இதை பற்றி உடனுக்குடனாக சொல்லிவிட முடியாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது சிறு தடைகளோ இல்லை உங்களுக்கு வருமான தடையோ மன கஷ்டமோ சங்கடமோ இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் வணங்கி வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். மாற்றம்னா எப்படி இருக்கும்? செய்கிற தொழில் பிடிக்காம வேறு தொழில் செய்யலாம். இல்லை அந்த தொழிலில் தொல்லைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். பரவாயில்ல, கேது பகவான் 3ல் இருக்கிறார், குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். எல்லா நன்மையும் நடக்கக்கூடிய காலம்தான். ஆனால் சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் மாற்றம் என்பது கட்டாயமாக இருக்கும். முடிந்தால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை மாலை நேரத்தில் வணங்கும் போது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் வணங்கி வருவது சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.